ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜிஆர்டிபி சேனல். நான் இந்த சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணினா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் வந்து பேசிக்கான விஷயம் என்ன இருக்குது அப்படிங்கிறது, ஷேர் மார்க்கெட்னால் என்ன அப்படிங்கிற பேசிக் திங்ஸை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பிகினராக உள்ளவங்க, மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியாத இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு பிகினராக உள்ளே வரும்பொழுது மார்க்கெட் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணுன்னு போனால் எங்கே படிக்கிறது, என்ன மாதிரியான கண்டென்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது, ஸோ இதெல்லாம் வந்து நெட்டில் சர்ச் பண்ணும்போது பிளென்டி ஆஃப் டேட்டா வந்து நமக்கு கிடைக்கிறதுனால ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். ஸோ ஒரு பிகினராக உள்ளவங்களும் ஷேர் மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியாதுங்கிறவங்களும் இந்த சேனல் கூடவே தொடர்ந்து ட்ராவல் பண்ணும் பொழுது ஸோ அவங்க ஒரு நல்ல நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும். ஷேர் மார்க்கெட்டில் எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஓனாகவே இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி ட்ரேடிங் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணுறது, ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் அவங்களே கற்றுக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷேர் மார்க்கெட்டை ஸ்டாக் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட் இப்படியும் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஷேர்ஸை டீல் பண்ணக்கூடியது தான். ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட் அப்படிங்கிறதுனா என்னென்னு பார்ப்போம். நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்மளே கூட இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்மளும் மார்க்கெட்டுக்கெலாம் போயிருப்போம். மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லர் இருப்பாங்க. அவங்க ப்ராடக்டை வந்து காசுக்காக வந்து யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு வந்து அவங்க செல் பண்ணுவாங்க, விற்பாங்க. பையர் வந்து அந்த பொருளை வந்து அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே வந்து ஓனர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, செல்லர்கிட்டேருந்து பையருக்கு வருது. ஸோ அங்கே வந்து செல்லிங் ஆக்டிவிட்டியும் பையிங் ஆக்டிவிட்டியும் நடக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் மார்க்கெட் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதுல செல்லர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, காசுக்காக விற்பாங்க. யார்கிட்ட அப்படின்னா பையர்கிட்ட. ஷேர் மார்க்கெட்லேயும் வந்து செல்லர் வந்து ஷேர்ஸை வந்து பையருக்கு செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓனர்ஷிப்பு வந்து இங்கேயும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போது ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இங்கேயும் வந்து செல்லிங் அண்டு பையிங் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற பிளேஸ் தான். ஆனால் இங்கே வந்து என்ன செல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஷேர்ஸை செல் பண்ணுவாங்க. பையர் வந்து ஷேர்ஸை பை பண்ணுவாங்க. ஷேர் அப்படிங்கும்போது அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜ் அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அதிகமான அளவில் வந்து அவங்க கம்பெனிக்கு ஃபண்டு தேவைப்படும். ஸோ அது வந்து ஆயிரக்கணக்கான கோடியில் இருக்கும், லட்சக்கணக்கான கோடியில் அந்த மாதிரியான ஃபண்டு தேவைப்படும் போது அதை வந்து பொதுமக்கள்கிட்டேருந்து, பப்ளிக்கிட்டேருந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் தேவையோ, அந்த ஃபண்டு வந்து எவ்வளோ தேவையோ, அது வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்ண போகிறாங்களோ அதெல்லாம் டிவைட் பண்ணால் ஒரு ஷேருடைய ப்ரைஸ் கிடைக்கும். அந்த ப்ரைஸில் தான் பப்ளிக் வந்து பப்ளிக்கு வந்து கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதை ஒரு எக்ஸாம்பிளோடு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க பார்க்கலாம். ஏ அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஒரு 1,00,000 ரூபா, அதாவது 1 லேக் அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. அவங்களுடைய கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தேவைப்படுது. ஸோ அப்போ வந்து அவங்களுடைய ஷேர் வேல்யூ அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு கம்பெனிக்கும் டிஃபர் ஆகும். ₹1, ₹5, ₹10, ₹100 இப்படி வந்து அந்த ஷேர் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து டிஃபர் ஆகும். அது வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க கம்பெனி. அதை பேஸ் பண்ணி தான் ஸோ அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வரும். இப்போ வந்து ₹1 ஷேரை வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா, அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணால் 1 லேக் ஷேரை இஷ்யூ பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து டோட்டல் 1 லேக் ருபீஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ₹10 இருக்கிற ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து அவங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா
10,000 ஷேர்ஸை இஷ்யூ பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த 1 lakh அமௌண்ட்டுங்கிறது அந்த ஃபண்டை வந்து அவங்க ரைஸ் பண்ண முடியும். அடிஷ்னலாக சொல்லணும் அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இப்போ வந்து ஒரு 100 rupees உள்ள ஒரு ஷேர் வந்து இருக்குது. அது எவ்வளோ இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 1000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணால் 100 × 1000 வந்து 1 lakh rupees வந்து வரும். இது போல் தான் ஷேர் ப்ரைஸை பேஸ் பண்ணி அந்த கம்பெனிக்கு எவ்வளோ ஃபண்டு தேவைப்படுமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வந்து அந்த கம்பெனி வந்து பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போது அதே போல் ஒரு 1 lakh rupees வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து தேவைப்படுது. ஏங்கிற ஒரு கம்பெனிக்கு, அவர் தான் வந்து செல்லர். அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு 1 lakh rupees அமௌண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த செல்லர் வந்து ஷேர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பையருக்கு செல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பிங்கிறவர் பையர் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த பையர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கம்பெனியுடைய நியூஸை வந்து கேள்விப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனிலேருந்து கொஞ்சம் ஷேர்ஸை வந்து பை பண்ணி அவங்க வந்து அந்த ஷேரை வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ அப்போ பையர், இன்வெஸ்டர், ஷேர் ஹோல்டர் இது எல்லா டேர்மும் வந்து பையரை குறிக்கிறது. ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது ஏங்கிற அந்த கம்பெனி, அதாவது செல்லருக்கு வந்து 1 lakh rupees ஃபண்டு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷேர் ப்ரைஸ் வந்து 10 rupeesல எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 10,000 ஷேர்ஸ் வந்து அவங்க வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனிங்கும்போது ஒரு 10,000 ஷேர்ஸை வந்து அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ பையர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஒரு 1000 ஷேர்ஸை 10 rupeesல வாங்குறாரு. ஸோ அப்போ வந்து 10,000 rupees வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போது வந்து ஒரு ஷேர் வந்து செல்லர்கிட்டேருந்து பையருக்கு வரும்பொழுது இதுக்கு இடையில நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன, இதில் யார் யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க, யார் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.